மனிதநேய மக்கள் கட்சியின் ஒரு தரப்பு பொதுக்குழுவான எழும்பூர் பொதுக்குழுவை கூட்டியிருந்த பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரியின் கருத்துக்களை கேட்டோம். தொடர்ந்து தாம்பரத்தில் அந்த கட்சியின் மூத்த உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா தலைமையில் இன்றைக்கு பொதுக்குழு ஒன்று கூடுவதாக இருக்கிறது. அங்கு என்ன நிலவரம் என்பது குறித்து அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது தமீமுன் அன்சாரி தலைமையில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நல்லெண்ண நடவடிக்கையாக இதனை ரத்து செய்திருக்கிறோம், அதனை ஜவாஹிருல்லா அவர்களுக்கும் சொல்லி அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தற்போது தாம்பரம் பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் ஜவாஹிருல்லா தரப்பின் எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது? அதாவது காலை 10 மணி அளவில் இங்கு பொதுக்குழு கூடுவதாக இருந்தது. இந்த நிலையில் தான் நம்ம அன்சாரியுடைய அந்த கருத்துக்கு வெளியானதுடன் உடனடியாக தற்பொழுது அந்த நிர்வாக குழு என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாக குழு, மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிர்வாக குழு அவசரமாக கூடியிருக்கிறது. இன்னும் பொதுக்குழு இன்னும் கூடவில்லை. குறிப்பாக கட்சியுடைய தலைவர் ரிஃபாயி தலைமையில் அந்த நிர்வாக குழு தற்போது கூடியிருக்கிறது. அதில் 2 பேரவை உறுப்பினர்களான ஜவாஹருல்லா, அஸ்லாம் பாஷா, கட்சியுடைய மூத்த தலைவர் ஹைதர் அலி, ஆஜாக் அணி உள்ளிட்ட தலைவர்கள் 10க்கும் மேற்பட்ட நிர்வாக குழுவை உறுப்பினர்கள் தனி அறையில் தற்போது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகே அன்சாரியுடைய அந்த திடீர் மனமாற்றத்திற்கு என்ன மாதிரியான முடிவை அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள், அது சம்பந்தமாக விரைவில் இங்கு செய்தியாளர் சந்திப்பும் நடக்க இருக்கிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கட்சியுடைய பிளவு ஏற்படும் வகையில் அன்சாரி செயல்பட்ட நிலையில் அவரே திரும்பவும் அந்த ஏற்கனவே அவர் போட்டி பொதுக்குழுவை ரத்து செய்துவிட்டு தற்போது வேற ஒரு மனமாற்றத்தை அடைந்திருப்பதை இங்கு இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுக்குழு இன்னும் கூடவில்லை கணேஷ். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த நிர்வாக குழு முடிந்து இந்த அன்சாரியுடைய முடிவுக்கு என்ன மாதிரியான வரவேற்போ அல்லது என்ன மாதிரியான கருத்துக்களை அவர்கள் தெரிவிப்பார்கள் என்பது செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிய வரும் கணேஷ். ரமேஷ், தற்போது அந்த பொதுக்குழுவில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள்? கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்கு வந்திருக்கிறார்கள். அதே போல கட்சியுடைய மாநில நிர்வாகிகளும் இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். காலையில் இருந்தே வர தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது அரங்கம் முழுவதும் பொதுக்குழு உறுப்பினர்களால் நிரம்பி வழிகிறது. இந்த நிலையில் தான் அன்சாரியுடைய முடிவினுடைய அடிப்படையில் அவசரமாக நிர்வாக குழு கூடி முடிவெடுத்திருக்கிறது. அவர்கள் ஒருவேளை தமீமுன் அன்சாருடைய கருத்திற்கு வரவேற்பு தெரிவிக்கலாம் அல்லது மீண்டும் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமீமுன் அன்சாரி இங்கே இருக்கக்கூடிய பொதுக்குழுவில் விரைவில் கலந்து கொள்வார் என்றும் ஒரு சில நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் இந்த நிர்வாக குழுவில் சில முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது ஊடகங்களுக்கு எப்படி சென்றது, இரண்டு தரப்பிலும் ஏன் ஊடகங்களுக்கு சென்றார்கள் என்பது குறித்து விவாதங்களும் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. குறிப்பாக அவர் தன்னிச்சையாக முதலில் பேட்டி அளித்தாரும், அதனைத் தொடர்ந்து மாற்று ஜவஹர்லாவும் பேட்டி அளித்திருந்தார். இதெல்லாம் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளிலுமே இது போன்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஏன் அது மீடியாக்களுக்கு செல்கிறது என்ற போன்ற விவாதங்கள் நடைபெறுகிறது. எதிர்வரும் காலங்களில் இது போன்ற நடவடிக்கை எல்லாம் இருக்கக்கூடாது என்பது குறித்து பேசப்படுவதாக தெரிகிறது. ஏனென்றால் முக்கியமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த சூழலில் இது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழுவாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த மக்கள் கூட்டு இயக்கத்திலிருந்து தற்போது மனிதநேய மக்கள் கட்சி வெளிவந்திருக்கிற நிலையில் இவர்களுடைய அடுத்த கட்ட அந்த அரசியல் ரீதியாக எந்த மாதிரியான முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு பொதுக்குழுவில் தெரியும். அதே போல அந்த நிகழ்ச்சி நிறையிலும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏற்கனவே அவர்கள் கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் நிகழ்ச்சி நிரல். அதில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து விவாதிக்கப்படும். நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ரிஃபாயி அனைவருக்கும் தனித்தனியாக ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். இது போன்ற மாற்றங்கள் கட்சி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் எடுக்கப் போகிறார்கள் அல்லது இந்த அன்சாரியுடைய முடிவுக்கு என்ன மாதிரியான அவர்கள் கருத்தை தெரிவிக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு தெரிய வரும் கணேஷ். தன்னுடைய ஆதரவாளர்களை எழும்பூரிலிருந்து தாம்பரம் பொதுக்குழுவிற்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி இருப்பதாக தமீமுன் அன்சாரி சற்று நேரத்திற்கு முன்பாக சொல்லியிருந்தார். அவர்கள் தாம்பரம் வந்து சேர்ந்து விட்டார்களா? அவர்களுக்கும் ஜவாஹிருல்லா தலைமையிலான குழுவிற்குமான இணக்கம் எப்படி இருக்கிறது? அதாவது இங்க இருக்கக்கூடியவர்களெல்லாம் அன்சாரியை வேறு ஒருத்தராக பார்க்கவில்லை. பேசும்போதெல்லாம் சகோதரர் என்றுதான் குறிப்பிட்டு பேசுகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் கட்சியுடைய ஒற்றுமை இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. இன்னும் சகோதரர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வந்து விடுவார் என்றெல்லாம் சில நிர்வாகிகள் சொல்கிறார்கள். அண்ணனுக்கும் தம்பிக்கும் கருத்து வேறுபாடு, இது குடும்ப பிரச்சனை என்ற மாதிரி எல்லாம் கூட இங்க இருக்கக்கூடியவர்கள் பேசியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது அவர்களுடைய தற்போதைய சில மூத்த உறுப்பினர்களுடைய கருத்து என்னவென்றால், கட்சிக்குள் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது ஒரு அறையில் பேசி தீர்க்கக்கூடிய விஷயத்தை
ஏன் வெளியறைக்கு கொண்டு சென்றார்கள், மீடியாக்கள் மூலமாக ஏன் கொண்டு சென்றார்கள் என்பதுதான் விவாத பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தேவப்பிரியன் கொடுத்த தகவல் அடிப்படையில் அவர் இங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அதற்காக கூட இன்னும் பொதுக்குழு கூடாமல் இருக்கலாம். இன்னும் பொதுக்குழு கூடவில்லை. ஏனென்றால் 10 மணிக்கே கூட இருந்த பொதுக்குழு கூடாமல் இருக்கிறது. அவசர ஆலோசனை கடந்த அரை மணி நேரமாக ஒரு அறையில் நடைபெற்று வருகிறது. அங்க மீடியாக்களுக்கோ மற்ற உறுப்பினர்களுக்கோ இடமில்லை. கிட்டத்தட்ட 10 உறுப்பினர்கள் தான் இருப்பார்கள். கட்சியுடைய தலைவர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறோம். அந்த அன்சாருடைய முடிவுக்கு எங்களுடைய கருத்து என்பதை நாங்கள் வெளிப்படையாக தெரிவிக்க இருக்கிறோம். அதுவரை பொறுத்திருங்கள். இது நிர்வாக குழு கூட்டத்தில் நாங்கள் அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறோம் என்று நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரமாக இருக்கிறது. கணேஷ்.